அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குறிப்பிட்ட ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. எதிரிகளை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் வரும். உங்களுடைய தவறுகளில் இருந்த புதிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். இதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு சந்தோஷமாக அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொரு தருணத்தையுமே சந்தோஷமாக நீங்கள் கொண்டாடுங்கள். உங்களுடைய பெற்றோர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வேலை செய்யும் இடத்துல அதிக நேரம் செலவிட வேண்டியிருக்கும். இந்த காலகட்டம் ஒரு அதிசயம் போல் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கும்பராசியில் அவிட்டம் சதயம் நட்சத்திரம் பிறந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். கிரகநிலை அப்படின்னு பார்த்தா சுகஸ்தானத்தில் சுக்கிரன், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், ரணருணர் ரேகஸ்தானத்தில் புதன், கலஸ்தரஸ்தானத்தில் செவ்வாய், கேது என கிரகங்கள் இருப்பதால் உங்களுக்கு ராசிநாதன் 5ஆம் இடம், 9வது இடம் ஆகியவை வலுவாக காணப்படுகிறது. தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடை நீங்கி நன்றாக நடந்து முடியும். கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிக்கல்கள் தீரும். எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி சென்று விடுவாங்க. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகலாம். பொருளாதார நிலை உயரக்கூடியதாகவும் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடியதாகவும் இருக்குது. உங்களுடைய போட்டிகள் குறையக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. எதிர்பார்த்த ஆர்டர்கள் வரக்கூடியதாகவும் பண வரத்து திருப்தி தருவதாக இருக்குது. கடன் பிரச்சனை கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுடைய உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இருக்குது. குடும்பத்தில் உங்களுக்கு எதிரான பிரச்சனையை உண்டாக்கியவர்கள் தானாகவே அடங்கி விடுவாங்க. வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். திருமண காரியங்களில் ஒரு சந்தோஷமான ஒரு போக்கு காணக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. பிள்ளைகளால் பெருமை உண்டாகக்கூடியதாகவும் மதிப்பு கூடக்கூடிய ஒரு வகையில் அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு எந்த ஒரு சின்ன வேலைக்காகவும் மிகவும் பாடுபட வேண்டியிருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக உங்களுக்கு கிடைக்கலாம். பயணங்களின் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. மாணவர்களுக்கு சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டு படிப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. வகுப்பில் கவனத்தை சிதற விடாமல் பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. அவிட்டம் 3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் உண்டாகலாம். பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டுவது நல்லது. திடீர் செலவு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது சிறப்பானதாக இருக்கும். தொழில் நிமித்தமான ஒரு பயணம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். பல வழிகளில் இருந்து பணம் கூடுதலாக வரலாம். நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வீண் வாக்குவாதம் செய்யாதிருப்பது நல்லது. சௌகரியங்கள் அதிகரிக்கக்கூடியதாகவும் சுப செய்திகள் மூலம் உங்களுக்கு மனம் மகிழக்கூடியதாக இருக்கு. வெளிநாட்டு பயணம் மற்றும் வாணிபத்தால் தன லாபம் அதிகரிக்கலாம். மனைவியின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படக்கூடியதாகவும் அது மட்டும் இல்லாமல் மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாது இருக்க அனுசரித்து செல்வது நல்லது. ஒளிமயமான எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உங்களுடைய தொழிலில் புதிய திட்டங்களை தீட்டி முன்னேற முயற்சிப்பீங்க. அன்பு உறவினர்களுடைய வருகையால் உங்களுக்கு ஆனந்தம் பெருகுவது போல செலவுகளும் அதிகரிக்கும். கோடைக்கால பயணங்கள் உங்களுக்கு குளுமை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடியதாகவும் எழுத்து தொழிலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாகவும் சிலருக்கு கௌரவ பட்டங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. எதிர்பாராத தனவரவு மூலம் ஏற்றம் காணப்படலாம். அரசு வகையில் எதிர்பார்த்த ஒரு ஆதாயம் மற்றும் உதவிகளால் உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படலாம். உங்கள் திறமை மிக்க செயல்களால் வெற்றிகளும் பாராட்டுதல்களும் குவியும். தங்களுடைய வாழ்க்கையில் மனைவி மூலமான முன்னேற்றத்திற்கான நல்ல ஒரு ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் அமைஞ்சிருக்கு. இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் நீடேறலாம். அரசு பணி புரிபவர்களுக்கு அனுகூலமான ஒரு வாரமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. மனக்கவலைகள் உண்டாகலாம். அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களிடம் பகை ஏற்படாமல் பழகுவது நல்லது.
காரியங்களில் மெத்தன போக்கு காணப்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் குறித்த கவலை உண்டாகக்கூடியதாகும். சக மாணவர்களிடம் நிதானமாக பழகுவது நன்மை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. பூரட்டாதி 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மனோதைரியம் உண்டாகக்கூடியதாகும். மனதில் இருந்த கவலை வருத்தம் நீங்கி மகிழ்ச்சி ஏற்படலாம். எல்லா முயற்சிகளிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பண வரத்து அதிகரிக்கும். எதிலுமே கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. பயணத்தின் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் சிறப்பான ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. நேர்மையும் கடின உழைப்பும் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அளிக்கும். போதுமான தனவரவு இருக்குது. குடும்ப உறவினர்களுடைய ஒத்துழைப்பால் உங்களுடைய குடும்பத்தில் முன்னேற்றம் சாத்தியப்படும். அன்புமிக்க பெண்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடியதாகும். வியாபாரிகள் நவீன காலத்திற்கு ஏற்றபடி புது புது பொருட்களை அறிமுகப்படுத்தி உங்களுடைய வியாபாரத்தில் ஏற்றம் காண்பாங்க. உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு இருப்பதால் அரசு பணிபுரியும் பெண்கள் தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு இடமாற்றம் பெற முயற்சிப்பாங்க. அதிலும் வெற்றியும் அடையக்கூடியதாக இருக்குது. நல்லவர்களுடைய தொடர்பு ஏற்பட்டு மன உயர்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு கொண்டதாக அமைஞ்சிருக்கு. பண வரவு அதிகரிப்பது போல செலவுகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் திருமண காரியங்களில் உங்களுக்கு சாதகமான ஒரு போக்கு காணப்படலாம். பிள்ளைகளுடைய பெருமை உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு வரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. கல்வியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. கல்வியில் நல்ல ஒரு மதிப்பெண்களை மாணவர்கள் பெறுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான தினமும் வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு அனைத்துமே சிறப்பானதாகும். நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு. தொழிலில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. தந்தை வழியில் இருந்த பிரச்சனைகள் சரியாகலாம். தொழில் ஸ்தானத்தை சூரியன் பார்க்க இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. வழக்குகளில் உங்களுக்கு நல்ல ஒரு முடிவுகள் வந்து சேரும். வெளிநாட்டிற்கான வேலை கல்வி தொடர்பாக செல்ல எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான ஒரு பலன்களை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. வெளிநாட்டில் வேலை கல்வி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. எதிர்ப்புகள் அகலும். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. நோய்கள் நீங்கி உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உண்டாகும். கலைத்துறையில் எதிர்பார்த்த ஒரு லாபம் கிடைக்கும். பெண்களுக்கு மனக்குறைகள் நீங்கி மனதில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும். சாதகமான ஒரு பலன்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரியல் எஸ்டேட் துறையிலும் திட்டமிட்டபடி முதலீடு செய்வதால் நல்ல ஒரு லாபம் அடையலாம். பள்ளி கல்லூரி மாணவர்கள் நண்பர்களோடு சுற்றுலா செல்லும் போது நிதானமாக செல்வது நல்லது. வெளியிடங்களுக்கு சுகாதாரமற்ற நிலையில் எந்தவித பானங்களையும் பருக வேண்டாம். இந்த காலகட்டத்தில் பசுவுக்கு நீங்கள் அகத்திக்கீரை வாழைப்பழம் கொடுப்பதன் மூலம் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படலாம். தொழில்துறை வியாபாரிகள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த முன்னேற்றங்களை அடைவாங்க. தனியார் துறை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எண்ணியபடி உங்களுடைய பணியில் கவனமான ஒரு முதலீடுகளை செய்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. சிறப்பான ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.